என் வயது எரியுது. அது நல்லா இருப்பானா? அது பிள்ளை பிறந்துட்டு நல்லா இருக்குமா? அந்த மீனாட்சி அந்த மடப்புறத்து காளி, அந்த மீனாட்சி தாயி அவளுக்கு பிள்ளை பிறந்துட்டு வருங்க. கோழியை கொடுக்கட்டும். பேசாதீங்கம்மா. நியாயமா வந்து கேட்டேன். நியாயமா எல்லாம் வந்து கேட்கும் போது 2 லட்சத்தை கையெழுத்து போட்டு போன்னு சொல்லலாம். உங்க பிள்ளை மேல சத்தியம் பண்ணுங்க. உங்க பிள்ளை மேல சத்தியம் பண்ணுங்க. உங்க பிள்ளை மேல சத்தியம் பண்ணுங்க. 2 லட்சம் போட்டு கையெழுத்து அப்ப வாழ்க்கை என்ன உங்களுக்கு சும்மா தரணும்னு சொன்னா ஒரு வாழ்க்கை என்ன சும்மா பிரச்சனை என்னப்பா? வீட்டுக்கு வந்து சமன். உங்க பேர் என்ன சார்? உங்க பேர் என்ன சார்? பேர் என்ன? உங்க பேர்? உன் பேர் என்ன? உங்க பேர் என்ன? போட்டோ எடுக்கிறது இது பண்றது அம்மன் யாரு? பேர் என்ன? நீங்க என்ன ஸ்டேஷன்? என்னது? பேர் என்ன? யாரா என்ன ஸ்டேஷன் நீங்க? நீ யார்? உன் பேர் என்ன? நீங்க யார் சார்? ஏன் மட்டும் பிரச்சனை பண்றீங்க? பிரச்சனை பண்றது அது இதுல போகாது. சிஎம் சொல்ல போகுது. என்னது? சிஎம் சொல்ல போகுது. சரி சார் ரைட். இது என்ன பண்றது? இது என்ன அட்ரஸ்? இது அவங்கள யாரு சார்? கூட இருந்தவங்க அவங்கள யாரு? அப்படிங்க எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு கலவரம் பண்ணிட்டு குழம்பத்தில் ஊற்றிங்க. யாரு? நாங்க மட்டும் ஐயா சாமி எந்த கோர்ட்டுக்கு போறீங்க, எங்க போறீங்கன்னு நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு தெரியும் தம்பி. எல்லாரும் தான் தெரியும். குழம்பத்தில் ஊத்துறீங்களா? இல்ல நீங்க பேசுறது உங்க வீடியோ ரெக்கார்ட் ஆகும். எல்லாம் உண்டு. என் பேர் பிரியா. நான் மதுரையில இருந்து வரேன். இங்க காட்டுமன்னார் கோயில்ல தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்க வீட்டுக்கார் பேர் வந்து சிவகுமார். அவரையும் எங்களையும் என்னையும் முஸ்லீம் வாழ விடாம என் குழந்தைனார் அருணுங்கிறவங்க பிடிச்சி வெளியே தள்ளி அவரை அடிச்சு உடைச்சு என்னையும் பிடிச்சி வெளியே தள்ளி சொத்துக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு நியாயமா எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இல்லாத வீட்டு பிள்ளைய ஏமாத்தி இப்படி பண்ணி இப்படி அடிச்சு விரட்டுறாங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு நியாயத்தை சொல்லணும். நாங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். நானும் எங்க அப்பாவும் உட்காந்துருக்கோம். கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். இங்க பாருங்க, வீட்டை பூட்டிட்டு உள்ளக்க விட கூட மாட்டேங்கிறாங்க. கொடுத்துருக்கோம் சார், அதுக்கும் வர மாட்டேங்கிறாங்க. கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கும் வர எதுக்குமே வேணும்னு சொல்லல, வாழ வேணான்னு சொல்ல, எதுவுமே சொல்லாம அப்படியே இருக்காங்க சார். எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். 4 வருஷம் ஆகுது சார்.